தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ பரமனை ஜெயிலில் அடைச்சிட்டாங்க இல்லையா? ரிஷி இந்த கலா எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கிறாங்க. இது இளமதிக்கு நல்லாவே தெரியும். ஸோ என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப கோவமாக மறுபடியும் வீட்டுக்கு வராங்க நம்ம இளமதி. வந்தவங்க சும்மா இல்லாமல் இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும், அதனால் எனக்கு நலுங்கு வைங்க அப்படின்னு சொல்லி போய் சேரில் உட்காந்துக்கிட்டு தன்னோட அம்மா ரிலேட்டிவ் எல்லாத்தையுமே தனக்கு நலுங்கு வைக்க சொல்கிறாங்க. என்ன பரம ஜெயிலில் இருக்கும்போது எதுக்குமா நலுங்கு அப்படிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் கவலையப்படாதீங்க, கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி கலாவியை நலுங்கு வைக்க சொல்கிறாங்க நம்ம இளமதி. ஸோ இளமதிக்கு கலாவும் நலுங்கு வச்சுட்டு ஜெயிலேருந்து எப்படி பரம வெளியே வருவான்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நலுங்கு வைக்கிறாங்க. என் கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நம்ம இளமதியும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த நலுங்கு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நலுங்கு தட்டோட நேராக எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகிறாங்க. அங்கே பரம இருக்காப்புல இல்லையா? ஸோ பரம கையாலையும் நலுங்கு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எப்படியோ அங்கே இருக்கிற கான்ஸ்டபிள்கிட்ட கெஞ்சி கூத்தாடி பரமனை போய் மீட் பண்ணி பரமன் கையாலேயே நலுங்கு வைக்கிறாங்க நம்ம இளமதிக்கு. ஸோ இதை பார்க்குற ரிஷி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்தையும் ஓட்டுன்னு ஓட்டுறாப்புல கண்குள்ளா காட்சியாக இருக்கு, எப்படி உங்கள் கல்யாணம் நடக்கும்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சவால் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பதிலுக்கு நம்ம இளமதி பரமனும் சவால் விடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது, வெளியில் வந்து பார்த்தா இந்த கலா வாக்க நின்றுக்கிட்டு இளமதியை வேணுமுனே வந்து வெறுப்பேற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பரமனை எங்கே அழைச்சிக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் சிறை இல்லாமல் சிறைச்சாலைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அங்கே அழைச்சிக்கிட்டு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலில் அடைச்சிட்றாங்க. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இளமதி நர்மதா கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம பரமனை வந்து மீட் பண்ணி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பரமனை வெளியில் எடுக்கிறதுல தான் நம்ம இளமதி ஈடுபட போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன செய்ய போகிறாங்கன்னு.